வாரியத் தலைவர் பாடநூல் வாரியத் தலைவர் அதில் வந்து லோயலாமணி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லோயலாமணி அதற்கு தகுதியா? முதல்ல இந்த கட்சியவே அவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, இந்த ஆட்சியவே ஏற்றுக்கிறவங்க. விஜயை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. லோயலாமணிலாம் பாடல் வாரியத்துக்கு சோசியல் மீடியா முழுவதும் கேலிக்கு. இல்லை அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாரியத் தலைவர் எல்லாருமே கொடுப்பாங்க, அவங்களுக்காக செயல்பட்டவங்க கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருமே. ஆனால் பாடநூல் வாரியன்றது அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். பாடநூல் வாரியத்துக்குன்னு ஒரு இது இவங்க சொல்கிற தகுதி என்ன? லோயலாமணி படித்தவரா இல்லையா? கல்லூரி படித்தவர், ஒரு கிராஜுவேட் வச்சிருக்காரு. அப்புறம் ரெண்டாவது சமூக பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு. அவர் சாராயம் விற்கல, சாராயம் வித்துட்டு அரசியல் வரல, சாராயம் வித்துட்டு எம்எல்ஏ ஆகலை, சாராயம் வித்துட்டு எம்பி ஆகலை. ஒருவேளை லோயலாமணி அவர்களோட வளர்ச்சி பிடிக்காம தான் பண்ணுறதா? ஆமாங்க, ஒரு சாமானிய பின்புலத்திலேருந்து வந்து கஷ்டப்பட்டு உருண்டு பேரன்னு இன்றைக்கி வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து இன்றைக்கி ஒரு பதவியில் வந்திருக்கிறாரு. ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்கல. முதலமைச்சராக இருக்கிறவரை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, லோயலாமணி எப்படி ஏற்றுக்கிறாங்க? திருமாவுக்கு என்ன தான் ஆச்சு? அரசியல் ஆசான் திருமாவர்கள் கடந்த 3 மாதமாக முன்னுக்கு பின் முரணாக தான் எல்லா இடத்துலையும் பேசுகிறான்ற மாதிரி ஒரு கருத்து. ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் ஒருபோதும் துணை இருக்க மாட்டோம். 5 வருஷம் தாவேக ஆட்சி இருக்கோ அதை நாங்கள் உறுதின்ட்டார். இதில் தான் மாற்றம் இருக்கா? தொடர்ந்து தாவேகா கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முதல்ல வந்து ஒரு விமர்சனம் பண்ண திருமாவர்கள். அவர் வந்து நட்பு ரீதியில் தான் அவர் அந்த கருத்துக்கள் சொல்கிறார். இந்த ஆட்சி கெட்ட பேர் வந்துடக்கூடாது, இந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாது, எங்களால் இந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாதுங்கிற அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாரு. பாமகவோட தாவேகா காட்டுற நெருக்கம் தான் இங்கே திருமாவுக்கு பிரச்சனை இருக்கலாம். ஏன் நெருக்கம் காட்டுறீங்க? பாமக கூட பேசுறது திருமாவர்கள் விசிகாவுக்கு பிடிக்கல. பாமகவினுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவான நிலைப்பாடு. பாமகவோடு கூட்டணி கிடையாது. பாஜக பாமகவில் வரவங்களை கட்சியிலையும் சேர்த்துக்கிற மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. பாமக தாவேகா சந்திப்பு தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் நடந்தது. பாமக வந்து முழு ஆதரவும் தாவேகா கொடுக்க தயாராக இருக்குதா? எல்லா கட்சியிலுமே தயாராக இருக்குங்க. திமுகவை தவிர தாவேகாவுக்கு தான் எங்கள் ஆதரவு. ஆட்சி வந்துருச்சு, எல்லா கட்சிகளுக்குமே அந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்குன்னு ஆட்சியாளர்களோடு நெருக்கமாக இருக்கணுங்கிறதான்னு பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு விஜய் கூப்பிட்டு நாளைக்கு போக மாட்டாரா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் எந்த ஒரு பதவி போட்டாலுமே ஏதாவது ஒரு விமர்சனம் கண்டிப்பாக வரும். அது முதலமைச்சர் பதவி தொடங்கி கடைசியாக இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் பதவி வரைக்கும் வந்துட்டாங்கன்னா அது தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்தா ஏதாவது ஒரு விமர்சனம் வரும். அந்த வகையில் வந்து வாரியத் தலைவர் பாடநூல் வாரியத் தலைவர் அதில் வந்து லோயலாமணி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லோயலாமணி அதற்கு தகுதியா? முதல்ல இந்த கட்சியவே அவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, இந்த ஆட்சியவே ஏற்றுக்கிறவங்க. விஜயை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இவரெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டாரா, இவரெல்லாம் அமைச்சர் ஆகிட்டாரா, இவரெல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டாரான்னு ஒன்றும் அந்த அதிர்ச்சியிலேருந்து பல பேர் மீளாமல் இருக்கிறாங்க. அதில் வந்து லோயலாமணி அவர்களை வந்து பாடநூல் வாரிய தலைவராக போடுறாங்க. போட்ட பிறகு உடனே வந்து இவரெல்லாம் வந்து பழைய மேடையில் எப்படி பேசினார் தெரியுமா? அந்த மேடையில் பேசுகிறதுக்கு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வித்தியாசம் நிறையா இருக்கும். ஒரு மேடையில் ஒரு ஜனரஞ்சகமாக பேசுகிறாரு, பாடுறாரு, கூட்டத்தை தன் வசப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் செய்கிறாரு. அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக அவர் வந்து அவருடைய குவாலிட்டியை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? லோயலாமணி ஒரு படித்த இலங்கை தமிழர் போராட்டத்துக்காக உண்ணாவிரதம் வந்திருக்காப்புல. அது தானே சிஏஏ போராட்டங்களை தொடர்ந்து மேடைகளில் பேசியிருக்காப்புல. தொடர்ந்து சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் கருத்துக்களுக்கு தொடர்ந்து களமாடிட்டு இருந்தவர். விசிகாவில் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் கட்சி தாவேகாங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு தாவேகாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாப்புல. ரொம்ப அவருடைய அந்த துடுக்கான பேச்சு பயங்கரமாக வைரலாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு தேர்தலில் நிற்கிற ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதை நான் திறம்பட செய்வேன் அப்படிங்கிறார். அவருடைய செயல்பாட்டில் விமர்சனம் இருந்தால் நம்ம பண்ணலாம். அவருடைய ஊழல் பண்ணுறாரு, அவருடைய செயல்பாடு சரியில்லைன்னா நீ வரவே கூடாதுன்னு எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க? இது என்ன மனநிலை? லோயலாமணிலாம் பாடல் வாரியத்துக்கு சோசியல் மீடியா முழுவதும் கேலி கிண்டல். இல்லை பொதுவாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் எல்லாருக்குமே தீண்டாமை பெருங்குற்றம் அப்படின்றதுக்கு பதிலாக தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இனிமேல் விஜய் அவர்கள் பாட்டு தான் பாடநூல் வாரியம் முழுக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை அது எம்ஜிஆர் காலத்தில் வரைக்கும் இந்த மாதிரியான விமர்சனம் வந்துச்சு. எம்ஜிஆர் உடைய ரசிகர்கள் பல பேருக்கு வாரிய தலைவராக போட்டார், பல பேரை அமைச்சராக்கினார் அப்படின்னே அவங்களாம் பாட்டு பாட போகிறாங்கன்னு இதே விமர்சனத்தை அன்றைக்கி வச்சாங்க. ஆனால் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துலேயும் நிறைய நல்லா சிறப்பான ஆட்சி தான் போச்சு. 15 வருஷம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வெற்றியை அவர்களால் ஜீர்ணிச்சுக்கிற முடியல. வந்து முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களே ஜீர்ணிச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. லோயலாமணி விடுவாங்களா? ஓகே, அது ஒன்று முதலமைச்சரே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இவரெல்லாம் முதலமைச்சரா, இவரெல்லாம் கோட்டு போட்டிருக்காரா, இவரெல்லாம் பொட்டு வச்சிருக்கிறாரா, இவரெல்லாம் அங்கே பேசுகிறாரா,
இவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, பேசினா ஏன் இப்படி பேசுறாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க, பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்க, இவரை பேச சொல்லுங்கன்றாங்க. பேசினா ஏன் இப்படி பேசுறாருன்றாங்க. முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் சொல்றாரு, முதல்ல வந்து உங்களெல்லாம் சந்திக்க சொல்லுங்க, அப்புறம் வந்து அவரை பத்தி கேள்வி கேட்க. எங்க பத்திரிகையாளர் சந்திக்கணும் சட்டம் இருக்காங்க. ஏன் சந்திக்க கூடாது? செய்திகளை யார் மூலியமாக கொண்டு போய் சேர்க்கறது தான் பத்திரிகை சந்திப்பு. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு மெத்தட் இருக்கும். கலைஞர் டெய்லி பத்திரிகை சந்திப்பார். டெய்லி மதியானம் 1 மணிக்கு அறிவாலயத்துலேருந்து கிளம்புறப்ப பத்திரிகையாளர் நிற்பாங்க. அவர்கிட்ட எல்லா கேள்வியும் கேட்கலாம் நீங்கள். அது அவர் பேசிக்காக பத்திரிகையாளர். கலைஞர் கையெழுத்து பத்திரிகையாக நடத்தி அதிலிருந்து மாத பத்திரிகையாக்கி வார பத்திரிகையாக்கி அதுக்கு பிறகு ஒரு எழுத்தாளராக மாடர்ன் தியேட்டர்ஸில் வேலை பார்த்து படிப்படியாக முன்னேறி வந்தார். எழுத்தும் பேச்சும் அவருக்கு இயற்கையாகவே இருக்குது வரும். அவர் பேசிக்காக பத்திரிகையாளர் கலைஞர். அதனால அந்த தொழிலை தெரியும். இப்போ நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பதவிக்கு வர்றீங்க, மீடியா ஆட்களை பார்த்தா பேச மாட்டீங்களா? தெரிஞ்ச ஆட்கள் பேசிகிட்டு இருப்போம். அப்படி கலைஞர் பேசிக்காக ஒரு பத்திரிகையாளர். ஆனால் அந்த அம்மா ஜெயலலிதா வந்து பத்திரிகையாளர் கிடையாது, சினிமா நடிகையாக இருந்தவங்க. அப்போ பத்திரிகையாளரோட அவங்க தேவைப்படுகிற பொழுது பத்திரிகையாளரோட சந்திப்பாங்க. அது ரொம்ப பத்திரிகையாளர் வந்து செலக்டடாக சில பேர் இருப்பாங்க. ஜெனிஃபர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இன்டர்வியூவில். அவங்க மேலாம் அவங்க ரொம்ப ஜெனிஃபர் எங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமாக சில பேர் இருக்கலாம். சில பேரோட அவங்க ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க பத்திரிகையாளர். அந்த மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது. இவரை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு பேசிக்காகவே கொஞ்சம் காம் டைப்பாக இருக்கிறாரு. அதிகம் பேசக்கூடிய அவரே சொல்கிறாரு, என்னது ஒர்க் மோர் டாக்லெஸ் அப்படிங்கிறார். அப்படிங்கிறனால பேச்சு விஷயங்களில் வந்து குறைச்சிக்கிட்டு செயல்பாடு அதிகமாக காட்டுவோன்னு முயற்சி பண்ணுறாரு. நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கல, பத்திரிகையாளர் சந்திச்ச பத்திரிகையாளர்லாம் இன்றைக்கி பல பேர் எப்படி இருக்கிறாங்க, இது என்ன கேட்பீங்கிறதா, அதனால் அவாய்ட் பண்ணுறாரு. பத்திரிகையாளர் சந்திக்காதனாலேயே ஒரு முதலமைச்சருக்கு தகுதி இல்லாதவரா அப்படின்னு சொல்லாமா? இன்றைக்கி பத்திரிகையாளர் டெய்லி சந்திச்சிங்க, கலைஞர் சந்திச்சிங்க, மற்ற ஆளும் சந்திச்சாங்களா? அந்த மாதிரி ஜெயலலிதா சந்திச்சாரா? அப்போ இதெல்லாம் ஒரு விமர்சனம் வாங்க. ஆட்சியின் மீது ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லலாம். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாரிய தலைவர் எல்லாருமே கொடுப்பாங்க, அவங்களுக்காக செயல்பட்டவங்க, கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருமே. ஆனால் பாடநூல் வாரியன்றது அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். பாடநூல் வாரியத்துக்குன்னு ஒரு இது. இவங்க சொல்கிற தகுதி என்ன? லயலமணி படித்தவரா இல்லையா? கல்லூரி படித்தவர், ஒரு கிராஜுவேட் வச்சிருக்காரு. அப்புறம் 2வது சமூக பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு. அவர் சாராயம் விற்கல, சாராயம் வித்துட்டு அரசியலுக்கு வரல, சாராயம் வித்துட்டு எம்எல்ஏ ஆகலை, சாராயம் வித்துட்டு எம்பி ஆகலை, லயலா காலேஜை படிச்சாங்க, லயலா காலேஜ் எடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போராட்டத்துக்கு உண்ணாவிரதம் இருந்திருக்காப்புல, இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு போராட்டம் உண்ணாவிரதம் இருந்திருக்காப்புல, சிஏ பிரச்சனைக்கு தமிழ்நாடு முழுக்க போய் மேடையில் பேசியிருக்காப்புல. இது தன்னுடைய வாழ்க்கையவே இந்த மாதிரியான சமூக சார்ந்த பிரச்சனைகளே ஒட்டி வந்திருக்காப்புல. அப்புறம் விசிகாவில் வந்திருக்காப்புல. விசிகாவில் நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சப்போ இந்த கட்சிக்கு வந்திருக்கிறாரு. இதை விட வேற என்ன தகுதி வேணும் அவருக்கு? படித்தவர், இளைஞர், சமூக பணியில் இருந்திருக்காரு. ஐ லியோனியை போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி வளர்மதி அவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போலாம் ஏன் இந்த விமர்சனம் வரல? லியோனி அவர்கள் ஒரு கல்லூரி ஆசிரியர், பள்ளி ஆசிரியர், அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தெரியும். அவரை போட்டே விமர்சனம் வந்துச்சு. அவர் ஆபாசமாக பேசுகிறாருப்பா, அவரை போய் பள்ளிக்கல்வித்துறையில் போட்டிங்களான்னு. ஏன் இதே வளர்மதியை போட்டிங்களா? அப்போ ஏன் பேசாமல் இருந்தீங்க? அதான் முதல் முறை பாடநூல். அந்த மாதிரியான எந்த கிரைம் பேக்ரவுண்டுமே மணிக்கு இல்லையே. சாராய கடை வச்சிருந்தாப்புல, அவரை வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு போடலாமா? வேறு தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்தார், அதனால் அவரை கொண்டு வந்து நீங்கள் போடலாமா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. பேக்ரவுண்டை பார்க்குறப்பையும் படித்தவராக இருக்கார், இளைஞராக இருக்கார், பல போராட்டங்கள் விஷயங்களில் கலந்துருக்கார், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பேசியிருக்காப்புல கலந்து. பேச்சில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக, கொஞ்சம் காமெடியாக, துடுக்காக பேசக்கூடிய ஒரு நபர். அதை வைத்து அவருடைய ஒட்டுமொத்த அறிவு அவருக்கு விடலாம் அப்படின்னு முடிவு பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறையில் ஆல்ரெடி வந்து பாடநூல் தயாரிப்பு குழுவில் ஒரு முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரையை போட்டிருக்காங்க. அது கீழே ஒரு 17 பேர் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சிலபஸ் ரெடி பண்ணுவாங்க. ஒரு சிலபஸ் ரெடி பண்ணுறப்ப இந்த 17 பேருமே ரெடி பண்ண மாட்டாங்க. இப்போ மேக்ஸில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸ்பர்ட்டான டீச்சர்ஸை கொடுப்பாங்க. அவங்க ஒவ்வொன்றா ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஃபிசிக்ஸ்னால் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து ஒரு ஆர்டர் பண்ணி அதை கொண்டு வந்து ஒரு கொள்கை முடிவோடு போடுவாங்க. இந்த 17 பேர் இருக்கிறாங்க, அதில் நிறையா சயின்டிஸ்ட் இருக்காரு, இல்லை படித்தவர் இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. இவர் இதனுடைய தலைவராக இருக்கார், அவ்வளோதான். அது வேறு இது வேறு. ஆனால் 2 கோஆர்டினேஷன் உள்ள ஒரு ஜாப். இப்போ இதில் என்ன குறைஞ்சி போச்சு? இல்லை, அவங்க மயில்சாமி அண்ணாதுரை எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, அவருக்கு மேலே இவரை போகிறது தகுதி அப்படின்றது தான் அவங்களோட. இல்லை மயில்சாமி அண்ணாதுரைங்கிறது பாடநூல் திட்ட தயாரிப்பில் இருக்கிறார். அவரோட மேற்பார்வையில் 17 பேர் இருக்காங்க. அது வேறு இது வேறு. இது டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். பள்ளிக்கூட புத்தகங்களை அச்செடுத்து வரப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கான புத்தகங்களை எங்கெங்கே அனுப்புறது, என்ன பண்ணுறது, சிலபஸை முடிவு பண்ணுறதுலாம் அவங்க. ஒருவேளை லோயலாமணி அவர்களோட வளர்ச்சி பிடிக்காம தான் பண்ணுறதா? ஆமாங்க. ஒரு சாமானிய பின்புலத்துலேருந்து வந்து கஷ்டப்பட்டு உருண்டு பேரன்னு இன்றைக்கி வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து இன்றைக்கி ஒரு பதவியில் வந்திருக்கிறாரு. உடனே அது அவங்களுக்கு பிடிக்கல. அரசியல்வாதினா இப்படி தான் இருக்கணும், ஒரு 50 வருஷம் கத்தியிருக்கணும், வந்து கொள்ளையடிச்சிருக்கணும், திருட்டுத்தனம் பண்ணியிருக்கணும், இப்படிலாம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அரசியல்வாதிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். சாமானியன் ஒருத்தன் பதவிக்கு வர்றான், அவன் பின்னாடி பேக்ரவுண்டும் தப்பான பேக்ரவுண்டும் கிடையாது. இது வந்து ஒரு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்.
முதலமைச்சராக இருக்கிறவரை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. லாயலாமணி எப்படி ஏற்றுக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த திருமாவளவன் அவர்கள், திருமாவுக்கு என்னதான் ஆச்சு? அரசியல் ஆசான் திருமாவளவன் அவர்கள் வந்து அவர்கள் கடந்த 3 மாசமா முன்னுக்கு பின் முரணாத எல்லா இடத்துலையும் பேசுகிறான்ற மாதிரி ஒரு கருத்து. ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் ஒருபோதும் துணை இருக்க மாட்டோம். 5 வருஷம் தாவேக ஆட்சி இருக்கோ அதை நாங்கள் உறுதிட்டார். இதில் தான் மாற்றம் இருக்கா? இல்லை. தெளிவாக சொல்லிட்டார். கொள்கை ரீதியாக சில முடிவுகளை அரசாங்கம் எடுக்கிறப்ப அதில் அவருக்கு மாறுபாடுகான கருத்துக்கள் இருக்குது. தொடர்ந்து மாறுபாடுகள் இருக்கும். அதை வந்து எப்படி முழுவதுமாக ஒருத்தர் ஏற்றுக்கிறவர்? ஏற்றுக்கிட்டா ஜனநாயகமே கிடையாது. அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய சில திட்டங்கள் வர்றப்ப அதில் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறார், மாற்றுக்குங்கன்னு சொல்கிறார். இதில் என்ன தவறு இருக்குது? பெயர் மாற்றத்தை கூட ஆதிதிராவிட நலத்துறைக்கு அதாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும்ல. எல்லாத்தையும் அவர் தாவேக்காரர் கிடையாது, அவர் தாவேக்கா நிர்வாகி கிடையாது. இல்லை, ஆனால் திமுக காரர் மாதிரி செயல்படுறாங்க. ஏன்னா தொடர்ந்து தாவேக்கா கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முதல் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறது திருமாவர்கள். அவர் வந்து நட்பு ரீதியில் தான் அவர் அந்த கருத்துக்கள் சொல்கிறார். இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, இந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாது, எங்களால் இந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாதுங்கிற அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாரு. இந்த ஆட்சி 5 வருஷம் தொடரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போங்கிறத முதலே சொல்லிட்டார். அப்போ சில முடிவுகளே அவங்க எடுக்கிறப்ப இவருக்கு மாறுபட்ட கருத்தாக இருக்கலாம். அப்போ அந்த கருத்தை சொல்கிறது ஜனநாயக ரீதியாக சரியான விஷயம் தானே. அப்போ எங்களால் எந்த தவறு வராதுன்றார். அப்புறம் ஏப்பா நீங்கள் திமுக கூட வேணுங்கிறாரு அப்படின்னா, திமுகவை அகில இந்திய அளவில் திமுகவுடைய தேவைங்கிறார். இல்லை, ஆனால் திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில் சேர்ந்து பயணிக்கின்றது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, அது வந்து சாத்தியம் கிடையாது. இல்லை, அது அப்படி கேட்குறாரு. சாத்தியம் கிடையாது. அவர் அதீதமான ஒரு நம்பிக்கையில் ஒரு ஆசையில் சொல்கிறார். ஜனநாயக மதவாத சக்திகளை வீழ்த்துறதுக்கு இங்கே எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறார். திமுக மட்டும் கூப்பிடல, திமுக எல்லா கட்சியும் ஒன்றிணைகின்றார். தாவேக்கா எல்லா கட்சியும் ஒன்றிணைந்து மதவாத சக்திகளை நீங்கள் வீழ்த்தணும், கால் நுழியை விட்டுறக்கூடாது. தேர்தல் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து ஒரு நாளும் வந்ததில்லை. அப்பயுமே மதவாத சக்தியில் எதிர்க்க தாவேக்கா திமுக ஒன்றா நிற்கணும்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அதை ஒரு புதிய கட்சிங்க இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடையும் யாருமே கெஸ் பண்ணலையே. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க, இன்றைக்கி மெயின் ஃபோர்ஸாக இருக்குது தாவேக்கா. அப்படிங்கும் தாவேக்காவினுடைய பங்கை தவிர்த்து விட்டு நீ தமிழ்நாட்டு அரசியல் கிடையாதுங்கிற அளவுக்கு நீ வந்துருச்சு. அப்போ அதை புரிஞ்சுக்கிறாரு. ஒன்றும் அரை நூற்றாண்டுக்கு தாவேக்காவினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும். அடுத்த 5 வருஷம் தாவேக்கா ஆட்சி இருக்கும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கும். மாறி மாறி வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தாவேக்காங்கிற ஒரு கட்சி, ஒரு வலுவான கட்சி அடுத்த 100 நூற்றாண்டுக்கு இருக்கும்னு கழிக்கிறாரு. அப்போ இவர்கள் தவிர்க்க முடியாத தமிழ்நாட்டின் ஒரு சக்தி தாவேக்கா. அவர் நீங்கள் வந்து போகிற போக்கில் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய தலைவர் கிடையாது, ரொம்ப தொலைதூரமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவர். அப்போ அதே நேரத்தில் இப்போ திமுகவினுடைய தயவு அகில இந்திய அளவில் தேவைன்னு நினைக்கிறார். 22 எம்பி இருக்கிறாங்க, லோக்சபாவில் 22 எம்பி இருக்காங்க, ராஜ்யசபாவில் 10 எம்பி இருக்காங்க, 32 எம்பி மொத்தம். லோக்சபாவில் ஒரு பில்லு வருது அப்படின்னா அதை வந்து முறியடிக்கிறதுக்கு திமுக தயவு தேவை. இப்போ நாளைக்கு டீலிமிட்டேஷன் வருது, டீலிமிட்டேஷன் பில்லை வந்து முறியடிக்கிறதுக்கு திமுகவினுடைய தயவு தேவை. அப்போ என்ன சொல்கிறார், அகில இந்திய அளவில் ஒன்று சேரணுங்கிறாரு. நாளைக்கு டீலிமிட்டேஷன் வருது, ஒரே நாள் ஒரே தேர்தல் வருது, இது வேண்டாம்னா அந்த பில்லை வந்து வீழ்த்துறதுக்கு திமுக 22 எம்பிகள் ஓட்டு போடணும். இப்போ இந்த இதுக்கு பிறகுமே எஸ்ஐஆர் சம்மந்தமான விஷயத்தில் திமுக கையெழுத்து போட்டிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதற்கு வீழ்த்துவதற்கு திமுகவினுடைய தயவு, திமுகவினுடைய எம்பிகள் தேவை. அப்போ அதில் நம்ம சமரசமாக கூட தமிழ்நாட்டுக்கு வந்தால் அதே மாதிரியான ஒரு விஷயம் வர்றப்போ தமிழ்நாட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து எதிர்க்கணுங்கிறார். இப்போ டீலிமிட்டேஷன் நாளைக்கு வரப்போகுதுன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டு எல்லா கட்சியோட நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். தாவேக்கா நிலைப்பாடு தான், திமுக நிலைப்பாடு தான், அதிமுக நிலைப்பாடு தான், பாஜகவை மாறி சொல்லலாம். அப்போ இந்த நேரங்களில் பிரச்சனையின் அடிப்படையில் ஒன்று சேரணும்னு சொல்லியிருப்பார். தாவேக்காவும் திமுகவும் எப்படி ஒன்று சேரணும்? பாமகவோட தாவேக்கா காட்டுற நெருக்கம் தான் இங்கே திருமாவுக்கு பிரச்சனை இருக்கலாம். ஏன் நெருக்கம் காட்டுறீங்க? எதிர்பாராத சந்திப்புலாம் சொல்லி சந்திக்கிறது வந்து அரசியல்வாதியாக இருக்க அவருக்கு தெரியாதா? எதிர்பாராத சந்திப்பு தொடர்ந்துமா நடக்கும்? தொடர்ந்து அதான் சொல்கிறேன், எதிர்பாராத சந்திப்பு நடக்கிறது அவருக்கு தெரியாதா? ஏன் உங்களுக்கு தான் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த ஆட்சி எங்களால் கவிழாதுன்னு உறுதி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நெருக்கத்தை நீங்கள் அங்கே காமிக்கிறப்ப அவர் அங்கே இருக்க மாட்டார். அப்போ அவருக்கு ஏன் தர்ம சங்கடத்தை கொடுக்குறீங்க? பாமக கூட பேசுறது திரும்ப அவர்கள் விசிகாவுக்கு பிடிக்கல. பாமகவினுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவான நிலைப்பாடு. பாமகவோடு கூட்டணி கிடையாது, பாமக கூட்டணியில் இருக்கிற கட்சியோடும் கூட்டணி கிடையாது, பாஜகவோடு எந்த காலத்திலையும் கூட்டணி கிடையாது, பாஜக பாமகவில் வரவங்களை கட்சியிலையும் சேர்த்துக்கிற மாட்டோம். ரொம்ப தெளிவான விசிகாவின் நிலைப்பாடு, அவ்வளோ உறுதியாக இருக்கிறாரு. நீங்கள் சைடில் செகண்ட் லைன் நீங்கள் இப்போ கால் போட்டிங்கன்னா அது எப்படி தெரியாது அவருக்கு? செகண்ட் லைன் கால் ஓடுதுங்கிறது அவருக்கு ஒரு சந்தேகம். அப்போ அதுக்கு சில விஷயங்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ணி தானே ஆவார். தன்னோட நிலைப்பாட்டுக்கே அங்கே பங்கம் வர்றப்ப அது பேச்சு தானே ஆகணும். அவர் பேசுகிறாரு. அப்போ அதெல்லாம் வந்து அதை தாண்டி இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி நல்லா இருக்கணும், புதியவர் வந்திருக்காங்க, இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, இவர்களோட பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. என்னால் இந்த ஆட்சிக்கு பிரச்சனை வராதுங்கிறாரு.
அப்படி இருந்துமே ஒரு சந்தேக பார்வையோட செகண்ட் ட்ராக் போடுறப்ப அவருக்கு தெரியாமையாக இருக்கும். எதர்ச்சியான சந்திப்பு, கோரிக்கையின் அடிப்படையில் சந்திப்பு அப்படின்னு வர்றப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். ஷெட்டில் விளாட்றது எல்லாம் சந்தேகம் வர்றது. ஏன் அவர் ஒரு 30 வருஷமாக அரசியல் இருக்கிறவர், அவருக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு? அப்போ இதெல்லாம் அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏன் கொடுக்குறீங்க? உங்கள்கிட்ட தான் கூட இருக்கிறாரு, உங்கள் அமைச்சரவையில் இருக்கிறாரு, பக்க பலமாக இருக்கிறாரு, அதுக்காக எவ்வளவு பாதிப்பு ஆளாகிறாரு எதிர்கட்சிகளால்னு பார்க்குறாரு. அதையும் தாங்கிட்டு இந்த ஆட்சிக்கு ஒரு பக்க பலமாக புதியவர்கள் வந்திருக்காங்க, அவங்க கூட இருக்கணும்னு இருக்கிறாரு. அப்போ சில விஷயங்களை அவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சொல்கிறாரு. அது நட்பு ரீதியான கருத்து வேறுபாடு. அப்படி இருக்கப்போ அவரை பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சு அவரை ஏன் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க? அப்போ அவர் வேறு ஏதாவது முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏன் தள்ளி விட்றீங்க நீங்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதை ஏன் தவிர்த்துக்கலாமே அவங்க? தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. பாமக தாவேகா சந்திப்பு தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் நடந்தது. பாமக வந்து முழு ஆதரவையும் தாவேகா கொடுக்க தயாராக இருக்குதா? எல்லா கட்சியிலுமே தயாராக இருக்குங்க. திமுகவை தவிர தாவேகாவுக்கு தான் எங்கள் ஆதரவு. ஆட்சி வந்துருச்சு, நீ எல்லா கட்சிகளுக்குமே அந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்கணும். ஆட்சியாளரோடு நெருக்கமாக இருக்கணுங்கிறதான பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு விஜய் கூப்பிட்டு நாளைக்கு போக மாட்டாரா? போயிடுவார் கண்டிப்பாக. ஏன்னா கட்சி அங்கே தான் இருக்குது, அவர் போய் தான் எல்லா கட்சியும் போக ரெடியாக இருக்காங்க திமுகவை தவிர. அப்படிங்கும் போது ஒரு ஆட்சியாளரோடு நெருக்கமாக இருக்கிறது எல்லா கட்சியும் விரும்பத்தானே செய்யும். 4 எம்பியை வச்சு 4 எம்எல்ஏ வச்சுட்டு என்ன செய்யறது? ஏன்னா திடீர்னு விசிகா வந்து திமுகவோட நெருக்கம் காட்டுது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட எங்களுக்கு இணக்கமான போக்கு இருக்கு. தாங்க நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அங்கே நீ வந்தால் இங்கே போயிடுவேன்னு சொல்கிறாரா? அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஒரு பில்லு கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை எதிர்ப்பதற்கு திமுகவினுடைய தயவு தேவை. அப்போ அங்கே அவர் தெளிவாக இருக்கார். அகில இந்திய அளவில் திமுகவோட தோழமை வேண்டும், இந்தியா கூட்டணியில் திமுகவினுடைய தயவு தேவை. ராகுல் காந்தி சொல்கிறார் திமுக அந்த நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. அங்கே அண்ணன் தண்ணி புழங்காத அளவுக்கு காசை வெட்டி போட்டு சண்டையை பிடிச்சிட்டாங்க, அதனால் அங்கே நடக்காது. ஆனால் அது நடக்கணும்னு நினைக்கிறார். ஜனநாயக சக்திகள்லாம் ஒன்று சேரணும், பாஜக வீழ்த்துவதற்கு நம்ம பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீ தாவக கூட்டணி நாங்கள் இருக்கிறோம், அதே நேரத்தில் திமுகவோட ஒரு நட்பு ரீதியில் இருக்கிறோம், கூட்டணியில் இல்லை. இப்போ நீங்கள் 8 வருஷம் 9 வருஷமாக ஒரு கூட்டணியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்க, அதனால் அவங்களோட சண்டை போடணும்னு இதா இன்றைக்கி இந்த கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை ஆகி போச்சு, கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் அந்த கட்சிகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் முரண்பட்டால் கூட நாங்கள் பேசுகிறோம். அதே போன ஒரு 8 வருஷமாக அவங்களோட ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். அவங்கள அதுக்காக நாங்கள் இப்போ உடனே பகையாளியாக மாற முடியுமா? அந்த அடிப்படையில் நாகரிக அரசியலை கொண்டு போகிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ இந்த ஆட்சியை வேறு ஏதாவது தப்பு செய்கிறாரு, இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு போய் முயற்சி பண்ணுறாரு, வாபஸ் வாங்குறாரு அப்படின்னு ஒரு நினச்சா கூட, அந்த மாதிரி நடந்தால் கூட நீங்கள் ஏதாவது சொல்லலாம். ஒரு நட்பு ரீதி எல்லாரோடையும் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? இதை இன்னொரு விஷயம் நான் இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அம்மையார் ஜெயலலிதாவோட ஒரு கூட்டணியில் இருந்தார். அப்போ அந்த தேர்தல் முடிவு என்னென்னா, அதிமுக கூட்டணியிலேருந்து கிளம்பி வேற ஒரு கூட்டணிக்கு போகிறார். அப்போ நேரடியாக போய் பாய்ஸ் கடனில் ஜெயலலிதா அவர்களை பார்த்து நான் அந்த கூட்டணியிலேருந்து விலகிறேன், நான் வேறு கூட்டணிக்கு போகிறேன்னு நட்பு ரீதியில் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு தான் நம்ம சொன்னாங்க, இது வரைக்கும் எத்தனையோ பேர் எங்கள் கூட்டணியில் இருந்தாங்க, ஏன்ட்ட இந்த மாதிரியான சொல்லிட்டு யாருமே போகல, அதனால் தம்பி அந்த திருமாவளவன் எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு ஜெயலலிதாவே அவருக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அப்போ பொதுவாகவே அவருடைய குணம்ங்கிறது எல்லாரோடையும் நாகரிகமான ஒரு அரசியலை செய்யணும் அப்படிங்கிற ஜனநாயக சக்திகள் சிதறடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்குறாரு. இதில் என்ன தவறு இருக்குது? இந்த ஆட்சியில் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு நடக்குது. அந்த கூட்டணி கட்சிகள் அப்பப்போ குடைச்சல் தர்றது வழக்கமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது அதுவுமே திருச்சி விட்டாங்க. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பேட்டி கொடுக்குறாரு தோழர் வீரபாண்டியன், ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, 1-to-1 பேட்டி. அதில் கேட்குறாரு, நீங்கள் வர உள்ளாட்சி தேர்தலில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னா, நாங்கள் வலது இடது கம்யூனிஸ்ட்டு லெனினிஸ்ட் 3 பேரும் சேர்ந்து எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. நாங்கள் 1% 1% எங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. உள்ளாட்சி அமைப்பில் எங்களுடைய பலத்தை காமிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் தனித்து கூட உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் போட்டி போடுவோம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க. உடனே இவங்க ஃப்ளாஷ் போட்டானுங்க. திமுக ஆதரவு ஊடகங்கள் அன்றைக்கி திமுக கம்யூனிஸ்ட் கட்சி தாவக்கா கொடுத்து ஆபஸ் வாங்க போகுது, ஆட்சி களைய போகுது, கூட்டணியிலேருந்து வெளியேறாங்க. அதே வீரபாண்டியன் தான் தலையில் பேசியிருக்காரு, இது தேவைப்பட்டால் அவங்க தொகுதியிலேருந்து ஒருத்தர் அமைச்சராவார்னு. அதை என்ன செய்வீங்க? அதுக்கு சண்முகம் போன்றவர்கள் மாறுபட்ட கருத்தாக இருக்காங்க. அப்போ அந்தந்த கட்சியினுடைய வளர்ச்சி நிலைப்பாடு, தொண்டர்களுடைய ஆசை, இதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு புதியவர்கள் வந்திருக்கிறாங்க, இதை கவித்திடக்கூடாது, நம்மளால் இந்த ஆட்சிக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்மளால் இந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ள ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்குறாங்க. உள்ளாட்சி தேர்தல் தனியாக நின்று பார்ப்போம், நம்முடைய பலம் என்னங்கிறதான் பார்ப்போமே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அதுவும் தேவைப்பட்டாலும் தான் சொல்லியிருக்காரு.
உடனே இவங்க வந்து அதை வந்து கூட்டணி முடிஞ்சிருச்சு கூட்டணி. கூட்டணி கட்சிகள் எங்கே எது பேசினாலுமே உடனே ஃபர்ஸ்ட் ஃபிளாஷிங் நியூஸ் ஆயிடுது. என்னங்க ஊடகம் பூரா அவங்க கையில் தாங்க இருக்கு, இன்னும் அவங்க கையில் தான் இருக்கு. பல பேர் விசுவாசமாக தான் இருக்காங்க. உடனே எடுத்து போட்டுறாங்க, போட்டு அதை வந்து பயங்கரமாக வந்து போட்டு கூட்டணி முடிஞ்சிருச்சு, 3 மாதத்தில் கலைஞ்சிரும், 2 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும், இப்படியே 5 வருஷம் ஓடும் போல புலம்பிக்கிட்டே. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழாக மிக நடிச்சார். நன்றி.